லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தைக்கு காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளது. இதுகுறித்து கோயம்பேடு காய்கறி சங்க துணைத் தலைவர் சுகுமார் நமது செய்தியாளர் ஆனந்தனுடன் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். சார் வணக்கம் சார். கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய லாரிகள் எத்தனை லாரிகள் வரும், தற்போது எத்தனை லாரிகள் வருகிறது, அதை பத்தி சொல்லுங்க சார். நீங்கள் கோயம்பேடுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த ஏப்ரல் மாதத்தில் 300லேருந்து 350 லாரிங்க வரவு இருக்கும். ஆனால் இப்போ இந்த லாரிகள் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறதுனால ஒரு 20லேருந்து 30% லாரிகள் குறைஞ்சி 250லேருந்து 280 லாரிங்க தான் வந்துட்டு இருக்குது. இதனால காய்கறிகள் ஒரு 20லேருந்து 30% உயர்ந்திருக்கு. அவங்களோட லாரி உரிமையாளர்களோட நியாயமான கோரிக்கையை அரசாங்கம் இது பண்ணி அவங்களுக்கு சலுகைகள் கொடுத்தாக்கா இது போராட்டம் கைவிட்டாங்கன்னா பழையபடி நார்மல் ஆகும். அப்படி இது எப்படியே தொடர்ந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கும். மேலும் இந்த லாரி ஸ்ட்ரைக் 5 நாள் தாண்டி 6வது நாள் தொடர்ந்து 6 நாள் எல்லாம் தொடர்ந்து போய்கிற ஒரு சூழல் இருக்குது. பேச்சுவார்த்தை சும்மா தீரவில்லை. அப்படி தீராம தொடர்ந்து இந்த போராட்டம் நீடித்தால் என்ன மாதிரியான பாதிப்பு கோயம்பேடு மார்க்கெட்ல வியாபாரிக்கு பாதிப்பு ஏற்படும்? அதாவது இவங்க இந்த நியாயமான கோரிக்கை நிறைவேற்றலைனாக்கா அடுத்து இது வரைக்கும் டெக்ஸ்டைல், கண்டெய்னர் இந்த மாதிரி லாரிங்க தான் ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டிருக்காங்க. காய்கறி அந்த இயக்கங்கள்லாம் ரொம்ப குறைவாக தான் ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி பால் வண்டி, பெட்ரோல் வண்டியெல்லாம் யாரும் ஒன்றும் ஸ்ட்ரைக்ல ஈடுபடலை. இவங்க இந்த கோரிக்கையை, நியாயமான கோரிக்கை இவங்க நிறைவேற்றலைனாக்கா அடுத்து காய்கறி வண்டி, பால் வண்டி, பெட்ரோல் டேங்கர் வண்டி எல்லாமே ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டாங்கனாக்கா இது பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்படையும். காய்கறி விலையேற்றங்கள்லாம் இன்னும் 20லேருந்து 30% உயர ஆரம்பிக்கும். அதனால இது சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தி 2 தரப்பு மக்களுக்கும் இடையே சுமூகமா நடந்து பொதுமக்களுக்கு எந்த பாதிப்படையாத மாதிரி அரசாங்கம் இதை துரிதமா நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த காய்கறி விலையேற்றங்கள் மற்ற பால் விலையேற்றங்கள்லாம் தடுக்கப்படும். ஆனா இதே நிலை நீடிச்சதுன்னா கண்டிப்பா எல்லாருமே ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டாங்கன்னா விலை கடுமையாக உயர வாய்ப்பு இருக்கு. பொதுமக்கள் பயங்கரமாக பாதிப்படைவாங்க. அரசாங்கம் துரிதமா நடவடிக்கை எடுக்கணும்னு எங்க வியாபாரிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். போராட்டம் தொடர்ந்து நீடித்தால் மிகப்பெரிய அளவில் விலை உயரும் என சுகுமார் தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பத மதுரை செய்தியாளர் ஆனந்தன்.